எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் டிவி சேனல்லேருந்து நான் உங்கள் பாலமர் பேசுகிறேன். ஓகே, என்னடா நீ குடலாம் வச்சுட்டு நம்ம நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நிலமை அப்படி தான் இருக்கு நண்பா. ஃபுல்லாக மழையாக இருக்குது, இங்கெல்லாம் வெறும் தண்ணியாக இருக்குது, அந்த சைடு தண்ணியாக இருக்குது. அதுமாதிரி கரண்ட் இல்லை, கரண்ட் வேறு கட்டாயி வருது. கரண்ட் சப்ளையும் கட் ஆகிடுச்சு. அதனால தான் மாலில் வந்து பண்ண வேண்டியது. சரி, மாலில் வந்து நல்லா பண்ணலாம் பார்த்தா மழை பெய்யுது, நல்லா கொடை பிடிச்சிருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் கேட்டால் சூறாவளி அதுமாதிரி சொல்ல போறியா? அதனால நம்ம இன்றைக்கி வந்து அரியர் கேஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த அரியர் கேஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. 3 இயரிங் வந்து 4 இயரிங் வந்துடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஜனவரி 11 தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோன்ட்டாங்க. இப்போ அவ்வளோ நாள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாணவர்கள் ஒரு கொஸ்டின் மார்க்கு. அது இல்லாமல் பயமாக இருக்குது, எப்படி தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. பாசிட்டிவ் நினைக்கிறேன், பாசிட்டிவ் தான் வரும்னு நாங்கள் நல்லா நினைக்கிறோம். அதை தாண்டி டிசம்பர் 10 ஃபீஸ் கட்டி ஆகணுங்க. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டக்குள்ள நான் பெய்ட் ஸ்டூடெண்ட், அதாவது எக்ஸ்பைனில் சில பேர் ஃபீஸ் கட்டாமல் வந்திருப்பாங்க. அவங்களுக்கான தரப்புலேருந்து வாதாடக்குள்ளே அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ வந்து டிசம்பர் 10 ஃபீஸ் கட்டி ஆகணுன்னு இருக்காங்க. நீங்கள் 10 ஃபீஸ் கட்டிடுங்க. அதாவது அந்த டைமில் யார் கட்டலையோ அவங்க கட்டணும். எக்ஸ்பைனியர் அதுக்கப்புறம் முடித்தவங்க சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து கட்டுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திக்கங்க. அது இல்லாமல் சரி கட்டியாச்சு எக்ஸாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா அது ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் ஆன்லைனில் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து மழை டைமாக இருக்குது, குளிர்காலமாக இருக்குது, எந்த டைம் வேணால் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது, COVID-19 வைரஸ் அப்படி சொல்லிட்டு ஆன்லைன் நடத்துவாங்க. இது ஒரு பக்கம் போட்டோம். சரி, ஆன்லைன் நடத்தினா அவங்களுக்கு மட்டும் நடத்துவாங்களா? அப்போ ஃபீஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ண ஃபீஸ் கட்டினவங்களுக்குலாம் கேஸ் போய்ட்டுருக்கு. நம்மளுக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அந்த கேஸ் வந்து முன்னாடியே விசாரணை பண்ணலாம். அது வந்து ஜனவரி 11 இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவசரமாக வந்து நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா அவங்களுக்கும் தரப்புலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதுமாதிரி நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்டல, அப்போ எங்களுக்குன்னு ஒரு இது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கக்குள்ளே உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் டாக் போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும். அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல. பட் அப்படி வச்சா நெட்வொர்க் ஜாம் ஆகும். அதுமாரி நம்ம ரிசல்ட் பார்க்கக்குள்ளே டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதாவது டிராஃபிக் ஜாம்னா ரோடுன்னு வச்சுக்காதீங்க, இன்டர்நெட்டில் டிராஃபிக் ஜாம் வரும் எக்ஸாம் அது அளவுக்கு. ஏன்னா 23 லட்சம் பேர் இருக்கும், லட்சக்கணக்கான மாணவர்கள்லாம் இருக்காங்க எக்ஸாம் எழுத வேண்டிய பசங்களாம். இப்போ அவங்களுக்கும் அவங்களுக்கு வைக்க போகிறாங்க. அது என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணல, டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு ஃபீஸ் மட்டும் தான் கட்ட சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கட்டி முடித்து அந்த அமௌண்ட்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து டைம் டேபிளில் போட்டு வச்சுருப்பாங்க, எந்த மாதிரி டைமில் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா மழை டைமாக இருக்குது, எப்படின்னு தெரில. அதனால் அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு உண்டா என்னன்னு இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லலை. அது எப்போ சொல்லுவாங்க தெரில. அது கிளியரான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதை தாண்டி வந்து எக்ஸாம் வந்து இப்போ ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணால் அவங்களுக்கு விடுங்க. இப்போ எல்லோரும் கண்டக்ட் பண்ணக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நான் ஒரு லாகிங் பண்ண போகிறேன், புது மொபைல் என்கிட்ட இருக்குன்னா உள்ளே போகுது. ஒரு மொபைல் வாங்கி 2 வருஷம் ஆகுதுன்னா அதில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். இது ஃபுல்லாக க்ரீம்ன்ட்டு எல்லாமே அப்டேட் பண்ணி உள்ளே போக மாட்டுது. ஏன்னா சில செல்லில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதாகிடுது. எல்லாமே அதில் வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாம் சும்மா நினச்சிக்காதீங்க, எல்லாமே போகணும். இப்போ வந்து ஃபோட்டோஸ் போகணும், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கடை அது ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் உங்களோட மைக்ரோஃபோனை ஆன் பண்ணணும், உங்களோட கேமரா அதுவும் ஆன் ஆகணும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகக்குள்ள அந்த சில பேருக்கு வந்து மைக்ரோஃபோன் ஆன் ஆகுது, சில பேருக்கு கேமரா ஆன் ஆகுது. அதனால எக்ஸாம் உள்ளே போக முடியாது. இதுமாரி அதிக பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. எல்லோரும் வந்து புது செல் வச்சிடல, எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க நண்பா. ஸ்மார்ட் ஃபோன் யாரும் வச்சதே இல்லை. வச்சுருந்தாலும் அது வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுச்சு, பழுதடைஞ்சிடுச்சு. அதை வச்சு நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து இந்தமாரி டைமில் எக்ஸாம் அட்டன் பண்ணால் அவ்வளோ சிக்கல் இருக்குது ஆன்லைனில். அதுவும் இல்லாமல் கம்மி பேர் வச்சு இப்போ கரண்ட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இது இப்போ உள்ள ஃபைனல் இருக்கலாம் எங்களுக்குலாம் வச்சாங்க. அந்த 3 எக்ஸாம் அட்டன் பண்ணக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணி அதிலே சில பேர் அட்டன் பண்ணல, திருப்பி ரீ எக்ஸாம் வச்சு அட்டன் பண்ணாங்க. அதுவே கொஞ்சம் எவ்வளோ பேர், அதே வந்து ஒரு 8 லட்சம் பேரும் தெரில. அது இப்போ எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஆன்லைனில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக டாக்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வச்சா ரொம்ப சிரமம். அது இல்லாமல் அந்த கேஸ் ஹியரிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தீர்ப்பு வந்தால் எல்லாருக்கும் நல்லது. அதனால் மாணவர்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. யாரும் குழப்பாதீங்க நண்பா, யாரும் பயப்படாதீங்க. இது எப்படி முடிய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் எல்லாம் பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா இந்தமாரி சூழ்நிலையில் எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான சில பேர் சொன்ன மாதிரி ஆஃப்லைனில் வைப்பாங்களா, இப்போதைக்கு ஆஃப்லைனில் வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவ்வளோ மழை, அவங்கவுங்க வீட்டில் வந்து ரொம்ப ரெயினாக இருக்குது. இப்போயே சில வீட்டில் டவரு ஏற்கனவே டவர் அடிக்காது, இந்த மழை டைம் ரொம்ப டவர் அடிக்காது. அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் தண்ணிலாம் பூந்துருக்கு. அதெல்லாம் சால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்லாம் ஃபீஸ் கட்டிடுங்க. 10 ஃபீஸ் கட்டிடுங்க அவங்களாம். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டினவங்களாம் வெயிட் பண்ணுங்க நண்பா. இந்த மாதத்துக்குள்ளே எதுவும் சொல்லுவாங்க. கேஸ் சீக்கிரமாக ஹியரிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் எக்ஸாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமா ஆன்லைனில் நடக்கும் பயந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏன் பயப்படுறாங்கன்னா ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி எல்லாருக்கும் அதோட வசதி வேணும்.
சில பேர்கிட்ட ஃபோன் இருக்காது, எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது, பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு, அந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகணும். சில ஃபோன்லலாம் எதுவுமே அப்டேட் ஆகலை, எப்படியும் அப்டேட் பண்ணாலும் மிஸ்டேக் வருது. அதுக்கு இப்போ உள்ள மொபைல்னால் உள்ளே போயிடுது, சில மொபைல்லாம் உள்ளே போக மாட்டுது. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ இதெல்லாம் கருத்தில் மையமாக வச்சு நல்ல ஒரு முடிவு எடுங்க. இதுமாரி இப்போ உள்ள அந்த கேஸ் போயிட்டுருக்கு, நல்ல தீர்ப்பு சீக்கிரமாக கொடுங்க. ஏன்னா 8 மாதம் வந்து எல்லாேருக்கும் வீணாக போயிடுச்சு. இதோட 8 மாதம் எல்லாம் வீட்டிலே இருக்கும். இன்னும் சில பேர் தான் வேலைக்கு போங்க, சில பேர் இன்னும் வேலைக்கு போகல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மனசில் வச்சுட்டு கொஞ்சம் நல்ல ஒரு டிசிஷன் எடுங்க. அதனால தான் இன்றைக்கி மழையில் நின்று அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதுமாரி பேசி வீடியோ போடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரும். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் சொல்லிட்டு பாய் ஃப்ரம் பழம். தேங்க்யூ, பாய்.